ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். அதை விரைவில் தீர்க்கப் போகிறாய். ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும். அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே. உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள். துஷ்டர்களிடம் வாதாடாதே. எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. பொறுமையாக இரு என் குழந்தையே. யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ கவலைப்படாதே. அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே. எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே. அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டும் அல்ல, வாழ்வின் அனுபவ மொழி. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். அதனால் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே. மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்காக நிழலாக நான் எப்போதும் இருப்பேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் சாயப்பாவான நான் பார்த்து கொள்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக நீ ஒளி வீசப்போகிறாய். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே. நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான். உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை நீ செலவழிக்காதே. மதிப்பு, மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன். அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய்.